Putri, pilihan melangkau generasi. இதுவும் கடந்து போகும். மாதம் 11 முடிந்து 12வது வருடத்தின் கடைசி மாதத்தில் 1ஆம் தேதி டிசம்பர் 1 இருக்கிறோம். அனைவருக்கும் நிறைய கனவுகள் இருந்திருக்கும், கற்பனைகள் இருந்திருக்கும், ஆசைகள் இருந்திருக்கும். பலர் அதெல்லாம் சாதிச்சிருப்பீங்க. அவருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாதிக்க இருப்பவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி எதுவுமே அந்த சாதிச்சவங்களுக்கும் சாதிக்க போறவங்களுக்கும் எந்த நிலையும் நிலையான நிலையா இருந்திருக்காது. மேலு கீழே இன்றைக்கு ஒரு சிந்தனையா இருந்திருக்கும், மறுநாள் வெவ்வேறு சிந்தனையா இருந்திருக்கும். யாருமே ஒரே நிலையில இருந்து சாதிச்சவங்களும் சொல்ல முடியாது. இன்றைக்கு சாதித்தவர்கள் அன்றைக்கு ஆரம்பத்துல இருந்தவங்க தான். எல்லாருக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கு. இன்றைக்கும் ஒரு ஆரம்பம் தான். நீங்க நினைச்ச காரியத்தை இன்றைக்கு கூட செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். ஆகவே அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உங்கள் தொடர் ஆதரவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேச்சு ஞாயிறு பேச்சுக்கு நீங்க 5 வருடம் நடை போட்டு கொண்டிருக்கோம். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. உங்கள் அனைவருக்கும் திரும்பவும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கான பேச்சாளரை அறிமுகப்படுத்த நமது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் தன்னம்பிக்கை தளபதி ஐயா ரேகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் 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 பேச்சாளர் ஐயா. நான் துர்கா அவர்களுக்கு பாராட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய நிகழ்ச்சி 6 மணி என்றால் 6 மணிக்கு முன்னமே ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னமே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ப பாடல்கள் எல்லாம் பதிவேற்றம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒழுக்கத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மிக சரியாக நாம் 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கி விடுகிறோம். மக்கள் தாமதமாக வருவார்கள். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே முன் வைப்பதில்லை. நாம் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறோம். மக்கள் வந்து விடுவார்கள். இப்பொழுது 20க்கு மேற்பட்டோர் இருக்கிறார்கள். இன்றைய பேச்சாளரை எனக்கு அறிமுகப்படுத்தியது நாம் சதா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஆகவே பேச்சாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சதா அவர்களை சொன்னால் சரியாக இருக்கும். நான் நினைத்தேன் பேச்சாளர் அவர்களே பேசுகின்ற பொழுது நான் அவரை பற்றி சொல்லிவிடுவார் என்பது இருந்தாலும் கூட சதா அவர்கள் அவருடைய பேச்சை கேட்டதாகவும் மிகச்சிறந்த பேச்சை அவர் வழங்கினார் என்றும் மனோவியல் பற்றி மிகச் சிறப்பாக அவர் பேசினார் என்றும் சதா அவர்கள் சொன்னார்கள். எனக்கு நம்முடைய சதாசிவம் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. இந்த மரியாதையும் நம்பிக்கையும் நாம் ஒருவரிடம் கண்டுவிட்டால் பிறகு அவர்கள் சொல்வதையெல்லாம் சரி என்றுதான் நாம் நம்புவோம். அந்த வகையிலே சதா அவர்கள் நம்முடைய பேச்சாளர் அவர்களை பற்றி சொன்னார்கள். ஆகவே சதா ஐயா, பேச்சாளரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். ஆக்சுவலி எனக்கு முதலில் அறிமுகப்படுத்தினது டாக்டர் அப்பாராவ் நாயுடு வந்து அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து உள்ளவர். அவர் தான் சொன்னார், ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் என்று. டாக்டர் அப்பாடு அவர்களும் ஐயாவை பற்றியும் சொன்னார்கள். பிறகு சொல்லலாம் நினைத்தேன். அப்புறம் அந்த நிகழ்வை கேட்கும் போது தான் தெரிஞ்சு அவர் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள், ஒரு மனிதருக்குடைய எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், மனோவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை பற்றி அவர்கள் நிறைய அணுகுமுறைகளுக்கும் அதற்கான வழிமுறைகளும் நிறைய பரிந்துரை செஞ்சார். முதல் நிகழ்விலே என்னை ரொம்ப மக்கள் மனதில் அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பற்று எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அதுவே முதல் காரணம். நான் டாக்டர் அறிவழகன் அவர்களை அப்பாராவ் அனுமதி கேட்டு நான் ரேகாவட்டை நான் வந்து அறிமுகம் செஞ்சேன். அவர் கொடுக்கக்கூடிய தகவல் மக்கள் நிறைய வந்து சேர வேண்டும் என்பது எனது ஆவல். நன்றி, வாழ்த்துக்கள். டாக்டர் அப்பாடு ஐயா, ஒரு சில வார்த்தைகளில் ஐயாவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். அது முன்னுரையாக இருக்கட்டும். நன்றி சதாசிவம் ஐயா. உங்கள் பேச்சு அன்மியூட் செய்யுங்கள். இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கிறோம் இல்லைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டாக்டர் அர்வேல். ஸோ அந்த காலத்துல இருந்து அவர் நல்ல அந்த பேச்சாளர், நல்ல தூய்மையா
இந்த கருத்து, இந்த மென்டல் ஸ்டேட் இந்த காலத்தில் வந்து இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். now financial world is turning everybody upside down, you know. ஸோ இவர் வந்து அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ்ல நல்லா பேசுறாரு. அதுக்குன்னு வாழ்த்துறேன் அவருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. பேச்சாளர் அவர்களை இங்கே பேசுங்க என்று சொல்வதற்கு முன்னம் இன்று அவருடைய தலைப்பு என்னையே கொஞ்ச நேரம் சிந்திக்க வைக்கிறது. மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் என்ன என்று தெரியாமலேயே நம்முடைய மக்கள் பல பேர் வாழ்கிறார்கள். அதனால்தான் திடீரென்று பல்வேறு பிரச்சனைகளிலே அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னமெல்லாம் நேர்மறையாக இருப்பது இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய டாக்டர் அவர்கள், அறிவாளன் ஐயா அவர்கள் பெயரே சிறப்பாக இருக்கிறது. அவர் நம்மோடு இங்கே பேசுவது மிகவும் ஆர்வத்துக்குரிய ஒன்று. 5 நிமிடங்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்பதனாலே நீங்கள் 5 நிமிடங்கள் நீட்டிக்கொள்ளலாம் டாக்டர். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பேச்சை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. பெரியவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. ஐயா ரேகோ, டாக்டர் அப்பாடு, அப்புறம் ஐயா சீதா சிவம், எல்லாம் பெரிய 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 நல்ல உள்ளம் படைச்சவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. அப்புறம் அம்மா அந்த துர்கா தேவியோட அந்த குரல் வளமும் அந்த தமிழும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருக்கு. தமிழ் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு. உங்களோட அந்த தெளிவும் அந்த அந்த வார்த்தை சொல்லும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு நம்மளோட பேக்ரவுண்ட் நம்ம சொல்லிடுறோம். நம்ம ஒரு 12 வருஷமா ஆளுங்களுக்கு வரவங்களுக்கு ஃப்ரீயா சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க, என்சைட்டிஸ், இந்த டிப்ரெஷன், சூசைடல் அட்டாக்கு, கம்பல்சிவ் பிஹேவியர், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு சிகிச்சை ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எதனாலன்னா நம்ம மனசு வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்கெல்லாம் கஷ்டப்படுறது. இன்னொன்று வந்துட்டு அந்த அந்த சிகிச்சை முறைகள் வந்துட்டு சில ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப காசு. ஒரு வாட்டி போனா 500 வெள்ளி, 600 வெள்ளி. அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு புரிய அட்வைஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியாயிட்டா அப்புறம் ஃபாலோ அப் பண்றது இல்லை. நம்ம என்ன செய்வோம்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல அப்புறம் வந்துட்டு போன்ல பேசி அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு சில ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து தயார் நிலையில வச்சுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட நோக்கம் இன்னைக்கு பேச வந்ததும் இந்த மாதிரி பேசணும்னா நம்மள 4 பேருக்கு தெரியும், அவங்க நம்மள்கிட்ட வந்துட்டு உதவிக்கு நாடுவாங்கன்னு அதே ஒரு குறிக்கோள்ல தான் நம்ம வந்து பேசுறோம். அதே நேரத்துல பெரியவங்கலாம் இருக்கிறீங்க, கொஞ்சம் வந்துட்டு அந்த மனோ ரீதி கொஞ்சம் சைக்காலஜி பேஸ்ல தான் நம்ம டச் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப பேருக்கு இந்த மெசேஜ் தெரியாதனால அந்த பக்கத்தை நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஸ்லைட்ஸ் வந்துட்டு ஆங்கிலத்துல இருக்கும். ஆனா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பேசுறது தமிழ்ல தான் பேசுவோம். சில டேர்ம்ஸ் தான் இங்கிலீஷ் பாய்ப்பேன். ஓகே, ஸோ உங்க பெர்மிஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஸ்லைட்ஸ் இப்போ ஷேர் பண்றோம். ஸ்லைட்ஸ் பார்க்க முடியுதுங்களா? ஓகே, குட். மூவ் பண்றது தெரியுதா? ஓகே ஓகே, சிறப்பா இருக்கு. சரி. ஸோ இப்போ வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு இந்த நம்மளோட நம்பர் இல்லாதவங்க வந்துட்டு தயவு செய்து நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். அப்புறமேல வந்துட்டு யாருக்காச்சும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னாச்சும் பிரச்சனை உள்ளவங்கலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதான் என்னோட ஃபோன் நம்பரு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆரம்பிப்போம். இப்போ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு வந்துட்டு கொஞ்சம் அந்த சைக்காலஜி ரீதியா நம்ம விளக்குறோம். ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு, மன அழுத்தம்னு சொல்லுவோம். ஆனா இது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம போவோம். இப்போ பாருங்க, மேல வந்துட்டு ஏன் வந்துட்டு சிலவங்க வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியுது, ஏன் சிலவங்க வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு அவங்க ப்ரோக்ராம் பேட்டர்ன் ஆஃப் த மைண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு அவங்க உள்ளுக்கு வந்து ஆள் மனதில் வந்துட்டு சில வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ட்ராப்டான இமோஷன்ஸ் இருக்கு. சில சில பழசுல சின்ன புள்ளியில நடந்த இதெல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு அங்கே பதிவாயிருச்சு. அது பதிவாகனால அவங்களால ஏற்றுக்க முடியாது, அது ஓவர்லேப் பண்ணி விடும். ஒரு 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 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சின்ன பிள்ளையில வந்துட்டு மேபி பாம்பை பார்த்துருப்பாங்க, கிட்டத்தட்ட தூக்கி போட்டிருக்கு, பயந்துருப்பாங்க ஒரு 4 வயசு 5 வயசுல. ஸோ அந்த அந்த மாதிரி வந்துட்டு அது பதிவாயிரும் மண்டியில். பதிவாயிட்டோன்னா அது வந்துட்டு ஃபோபியாவா கொண்டுட்டு வந்து விடும். அவங்களுக்கே தெரியாது ஏன் பயப்படுறோன்னு, ஆனால் பயப்படுவாங்க.
ஸோ இது மாதிரி வந்துட்டு பல ப்ரோக்ராம் நடக்கும் மண்டேல நம்ம சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப. அது இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன் லேட்டர். ஸோ அது வந்து பதிவாயிருச்சுன்னா அந்த அன்கான்சியஸ் மைண்ட் என்ன தெரியுங்களா சகோதரர்கள், அது வந்துட்டு லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த கான்சியஸ் மைண்ட் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெமரிஸ். நம்ம பிறந்ததுலேருந்து அந்த மெமரி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு அன்கான்சியஸ் மைண்ட்ல. ஸோ அது வந்துட்டு லாங் டேர்ம் மெமரி. நம்ம கான்சியஸ் மைண்ட்னா இப்போ இருக்கிற மனத்துக்கு வந்துட்டு தெரியாது ஏன் நம்ம இப்படி செயல்படுறோம், ஏன் நம்ம இப்படி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம், ஏன் இப்படி இருக்கணும் அதுக்கு தெரியாது. ஆனா ஏன்னா அது பின்னால ரெஜிஸ்டர் பண்ணனால அது எக்ஸஸ் இல்லை, அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, இப்போ கோ த்ரூல காம்ப்ளெக்ஸ் இக்யூவலன்ஸ். இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ்க்கு காரணம். இது என்ன செய்வாங்கன்னா ரிலேட்டிங் டு 2 or more irrelevant matters. இது என்ன சொல்ல வரேன்னா, சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிம்மதியா இருக்கணும்னா எனக்கு வந்துட்டு இந்த காடி இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும்னா இந்த பங்களோ இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும்னா இந்த மாதிரி கணவர் இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும்னா இந்த மாதிரி மனைவி இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும்னா இந்த மாதிரி சலுகைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை போட்டு விட்டுருவாங்க. இப்ப அது கிடைக்காட்டி என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆயிரும். பெரிய பெரிய கனவுகள்லாம் காணல, அது தப்பு இல்லை. ஆனா இது எல்லா சின்ன சின்ன விஷயத்திலயும் ஒரு கண்டிஷனை போட்டு வச்சுட்டு அவங்க கண்டிஷன்லயே அவங்க மாட்டிக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு சிலது வந்துட்டு ஜாதகம் கூட பார்ப்பாங்க சில சமயம். அந்த ஜாதகத்தை பார்த்து முடிஞ்சிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒன்னா இருப்பாங்க 10 வருஷமா. அது ஜாதகம் சரியில்லைன்னா போயிடுவாங்க, மன உளைச்சல் ஆரம்பிங்க. ஏன்னா அந்த கண்டிஷன் போட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு சிகிச்சைக்கு அவங்க அட்வைஸ்க்கு கவுன்சிலிங்க்கு நம்ம கிட்ட வந்தா நம்ம வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் கழட்டி விட்டுருங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி என் மேல அன்பு இல்லாதனால தான் நான் கஷ்டப்படுறேன்னு. ஸோ அது காம்ப்ளெக்ஸ் இக்யூவலன்ஸ் சரிங்களா? அப்பனா வந்துட்டு அதுக்கு தொடர்பு இருக்கோ இல்லையான்னு நம்ம கொஸ்டின் பண்ண தெரியல, ஆனால் இவங்க நம்ப கிளம்பிடுவாங்க. சாமி வந்துட்டு என்னை வெறுக்குது, சாமினால தான் நான் அவளை கஷ்டப்படுறேன், சாமினால தான் கஷ்டப்படுறேன். அப்புறம் சிலவங்க வீட்டில் யாராச்சும் இறந்துருப்பாங்க. இறந்துட்டோன்னா இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு அவங்கனால பாருங்க எனக்கு எல்லாமே போச்சு, எல்லாமே குட்டிச்சார போச்சுன்னு சொல்லிட்டு பேனிக் அட்டாக்ல போய் மாட்டிக்குவாங்க. ஸோ இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் இக்யூவலன்ஸ்னு சொல்றது. ஸோ நம்ம சிகிச்சை கொடுக்குறப்ப இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நம்ம அழகா அவங்கள வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க என்கிட்ட. இருக்காது இந்த காம்ப்ளெக்ஸ் இக்யூவலன்ஸ் விளங்குதுங்களா? நம்மளே ஒரு கற்பனையில வந்துட்டு ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மலாம் வந்துட்டு ரொம்ப நம்ப மாட்டோம். அமைதின்னு என்றது வந்துட்டு எதுக்குமே சம்மந்தம் இல்ல. ஏன்னா நம்ம சொரூபமே நம்மளோட இயற்கையவே அமைதி தான். இது இது இல்லாட்டி நான் அமைதியா இருக்க மாட்டேன், அது கிடைக்காட்டி அமைதியா இருக்க மாட்டேன், இது இல்லாட்டி அமைதியா இருக்க மாட்டேன். கண்டிஷன் போட்டு நம்ம அமைதியை நம்மளே வந்துட்டு குடிசராக்கி விட்டுறோம். வலி இருக்கலாம் உடம்புக்கு, ஆனா அமைதியை நம்ம விடணும்னு அவசியம் இல்லை. மனம் வந்துட்டு அமைதியா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிஷன் போட்டு நம்ம கஷ்டப்படுவோம். அது மூணாவது வந்துட்டு என்னன்னா high expectations of others. என் பிள்ளைங்க இப்படி படிக்கணும் அப்படிதான் நான் சந்தோஷமா இருப்பேன், என் கணவர் இப்படி இருக்கணும் அப்படிதான் நான் சந்தோஷமா இருப்பேன். அந்த மாதிரி அந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பரவாயில்ல தெரியுங்களா? இது வந்துட்டு ரொம்ப அளவுக்கு மீறி எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உதாரணத்துக்கு சில கேசஸ் இருக்கு தெரியுங்களா? சில கேசஸ் இருக்கு, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு 12A இல்லாட்டி போச்சு, ரொம்ப பாடுபடுத்துவாங்க. ஆனா அந்த ப்ரொசஸ் இருக்கு தெரியுங்களா? வீட்டுல 9 எடுத்தா கூட பத்தாது. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிள்ளை மேல வச்சுட்டாங்களே, அதனால வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா கிளம்பிடுவாங்க. வீட்டுல எல்லாம் அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, அதெல்லாம் நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸ்ல போய் மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த சந்தேகப்படுறது, அதெல்லாம் இதுல வருது. அதெல்லாம் வந்துட்டு செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா அவங்களே இந்த ஸ்ட்ரெஸ் உருவாக்கிக்கிறாங்க கற்பனையில. அப்புறம் அடுத்தது வந்துட்டு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் செல்ஃப். எனக்கு தெரியும் சில மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தெரியுங்களா, எனக்கு வந்துட்டு எனக்கு B+ கிடைச்சிச்சுன்னா போச்சு அழுவுறது, ரூம்ல உட்காந்துக்கிட்டு அழுவுறது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே ரொம்ப டிப்ரெஸ்ல போய் உழுவுறது. சிலவங்க வந்துட்டு நான் இதுதான் அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம்ல நாட் ரியலிஸ்டிக்கான ஒரு கோலை வச்சுக்கிட்டு அதை அடைய முடியாட்டி ரொம்ப இதுல போய் மாட்டிக்குவாங்க. சூதாட்டம்லாம் இதுலதான் வருது. சில சமயம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம்ல நான் சம்பாதிக்கணும், நான் நம்பர் எடுக்கணும், எனக்கு நிறைய சொல்லிட்டு அதுல போய் மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் செல்ஃப். ஓகே, அடுத்தது வந்துட்டு புவர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.
புவர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா அவங்களோட உணர்ச்சி அவங்க வந்துட்டு கட்டுப்படுத்துறது தெரியல. அதே நேரத்துல மத்தவங்களோட உணர்ச்சியும் அவங்க வந்துட்டு புரிஞ்சு கொள்றது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு சாப்பிட்றப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்கன்னா சீ ஃபுட் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு சைவம் பிடிக்கும். ஸோ இவங்க சீ ஃபுட் பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சைவம் சாப்பிட்றவங்கள நீ நான் சொல்றது தான் சாப்பிடணும், ஏன்னா இவங்களோட உணர்வு தான் இவங்களுக்கு தெரியுது, மற்றவங்களோட உணர்வு தெரிய மாட்டுது. ஸோ அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா இது இன்வைட் சொல்றது. இன்வைட்னா மற்றவங்களோட பிரைவசியில பூந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு ஆட்சி புரியுறது. அந்த மாதிரி எப்போதும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா செம்ம ஸ்ட்ரெஸ் வருங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் என்னன்னா இதெல்லாம் வந்து நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஞானம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா விரலும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு ஆளுக்கு இது பிடிக்கும், ஒரு ஆளுக்கு அது பிடிக்கும், ஒரு ஆளுக்கு இது பிடிக்கும். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா மற்றவங்களோட பிரைவசியில போது இன்வைட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும், நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். ஓகே, அப்புறம் கொஞ்ச இருங்க, சத்தமா இருக்கு யாரோட ஆடியோ. அப்புறம் இமோஷனல் நெக்லெக்ட். இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தெரியுங்களா. நான் வந்துட்டு ஒரு டாக்டரா இருந்து ஆளுங்களுக்கு சிகிச்சை செய்யறப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இமோஷனல் நெக்லெக்ட் என்ன தெரியுங்களா, லோன்லினஸ். அப்பனா வந்துட்டு குடும்பம் இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், மனைவி இருப்பாங்கல்ல, கணவர் இருப்பாங்க, எல்லாமே சிறப்பா இருக்கும், வேலை இருக்கும், காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்னமோ தனிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும், யாருக்கிட்டையும் ரிலேட் பண்ண முடியாம இருக்கும். அந்த மாதிரினா வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை தெரியுங்களா. அது வந்துட்டு இமோஷனல் நெக்லெக்ட். இது யாருக்கு நடக்கும்னா சிங்கிள் மதர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நடக்கும் ரொம்ப. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இந்த வயசானவங்க 45 வயசுக்கு மேல ஹோர்மோன்லாம் மாறும். அப்ப அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மாறும். இப்ப கணவர் மனைவிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண நேரத்துல வந்துட்டு ஒரு 5 மேட்டர் வந்துட்டு ஒன்னா செய்வாங்க. அவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், எல்லாம் ஒன்னா செய்வாங்க. ஆனா நாளாவ வந்துட்டு 5 வந்துட்டு 2 ஆகும். அப்பனா 2 தான் காமன் பிடிச்சிருக்கும் தெரியுங்களா அவங்களுக்கு, அது 3 இருக்காது. அப்புறம் இன்னும் நாளாகணும்னு 1 தான் நிக்கும். அது என்னன்னா பிள்ளைங்க மேல பாசம். இவங்க வேற மாதிரி விருப்பப்படுவாங்க, வேற மாதிரி சாப்பிடுவாங்க, வேற மாதிரி சிந்திப்பாங்க. கணவர் வந்துட்டு வேற மாதிரியான சிந்தனை வரும். அந்த மாற்றம் நடந்த உடனே அந்த பிள்ளைங்க மேல பாசம் இருந்துச்சுன்னா தப்பிச்சாங்க 2 பேரும். அது இல்லாட்டி என்ன ஆகும், இமோஷனல் நெக்லெக்ட். வீட்டுல இருப்பாங்க, ஆனா ஐயா 2 பேருக்கும் 2 பேரையும் பிடிச்சிக்காது. அவங்க வந்துட்டு என்ன, நான் வீட்டுல வந்தா எனக்கு வேலை முடிஞ்சு வந்தா எனக்கு ஒண்ணுமே இல்ல, அவங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவங்க வேலை செஞ்சிருக்காங்க, நான் வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னு. ஆனா 2 பேரும் நார்மலா தான் இருப்பாங்க. 1 நாள் 2 நாள், 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் சென்றுட்ட உடனே மணி அடிக்கும், பிரச்சனை உண்டாகும். அவங்க வந்துட்டு இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவங்க அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுல என்ன நடக்கும்னா சொந்தக்காரவங்க கிட்ட, மாமியார் கிட்ட, மாமனார் கிட்ட அந்த மாதிரி அப்படியே அந்த செதறும் அந்த இன்ஃபர்மேஷன். செதறினோன்னு டியர் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை ரொம்ப பெருசாகும். ஆனா அவங்க டைவோர்ஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க சத்தியமா. ஆனா வீட்டு உள்ளுக்கே படம் போட்டுக்கிட்டு இருக்கும் அந்த பிரச்சனை. இது வந்துட்டு 2 பேர் தப்பும் இல்ல தெரியுங்களா. ஏன்னா ஹோமோன் மாறுது. நம்ம 5 வயசுல என்ன டாய் விளையாண்டோமோ இப்ப அதை விளையாட மாட்டோம். அதே மாதிரிதான் அந்த கல்யாணம் பண்ற நேரத்துல அந்த 5 விஷயம் நல்லா 2 பேருக்கு ஒத்து வந்துச்சுன்னா வயசாகணும்னா அது விட்டு போகும் தெரியுங்களா. அது விட்டு போனோடனே அன்பு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ளோ பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான மறைஞ்சு இருக்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து ரிக்ரெட்ஸ் ஆஃப் அன்பிளசன்ட் பாஸ்ட். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது என்னன்னா சின்ன பிள்ளைங்கள்ல வந்துட்டு சின்ன பிள்ளைய வளர்ற போது அவங்களுக்கு வந்து அபியூஸ் நடந்திருக்கு, பிள்ளைங்களுக்கு டார்ச்சர் நடந்திருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நல்ல அப்பா நல்ல அம்மா வளராம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க அந்த குழந்தை. அவங்க வீட்டுல வளர்ந்துக்கிட்டு இவங்க வீட்டுல வளர்ந்துக்கிட்டு சில கேசஸ் இருக்கு தெரியுங்களா. நான் அன்னைக்கு கூட ஒருத்தவங்களை வந்துட்டு நான் சிகிச்சை கொடுக்குறப்ப நான் சொல்றேன் கதையை, நீங்களே பயந்துருவீங்க கேட்டீங்கன்னா. அப்பா அம்மா வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த முதலாளியோட வீட்டுல வந்து புள்ளைய போய் வளர்க்க வச்சுட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து வருமானம் இல்லைன்னு. இவர் நல்ல லாரி ஓட்டுறவரு. வளர்க்க வச்சிட்ட உடனே
இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நார்மலா தான் இருக்காங்க, நல்ல வசதியா இருக்கிறான்னு. ஆனா அந்த இடத்துல கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பச்சை தண்ணி, அவங்களுக்கெல்லாம் ஜூஸ், இவங்களுக்கெல்லாம் பச்சை தண்ணி, அவங்களுக்கு மைலோ, இவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல சாப்பாடு இல்ல. அந்த மாதிரி ஹியூமிலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க தெரியுங்களா? அது வந்துட்டு அந்த அந்த குடும்பத்துல உள்ள பணக்காரவங்கனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 கற்பனை, என் வீட்டுல எல்லாம் அடிமையா தான் இருக்கணும்னு. அந்த புள்ளைங்க அந்த மாதிரி வாழ்ந்து 14 வயசு முடிஞ்சிட்டு என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. என்னை வந்து பார்க்க கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டாக்ல தான் அவங்க என்னை கேள்விப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்க மகனை கூட்டிட்டு வராது, நீங்க 2 பேரும் வாங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு என்னம்மா சொன்னாங்க? அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பாவை அப்படி வெறுக்கிறான், விட்டா அடிச்சிருவானா. அவங்க அப்பா மூஞ்சியே பார்க்க விருப்பம் படலன்னு. எத்தனை வாட்டி நான் சின்ன பிள்ளையில கதறி இருக்கேன், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேட்கவே இல்லை. இப்ப என்னாச்சு? நான் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல தெரியுங்களா? அவனுக்கு வந்துட்டு அக்ரெசிவான இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த அந்த ஜலான் பேரா பினாங்ல வந்துட்டு போட்டானுங்க. 2 வாரத்துக்கு அப்சர்வேஷன்ல. ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டானுங்க. யார் காரணம்? சாரி டு சே தட் இன்னசென்ட்லி பேரண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைங்களோட பேச்சை கேட்காம. சோ அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இப்ப குடும்பத்துக்கு ஸ்ட்ரெஸ், அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ், அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ், பிள்ளைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ். அவன் அப்பா மூஞ்சியே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். அந்த வீட்டுல கொடுமைப்படுத்திருக்காங்க. ஓகே, சோ இது வந்துட்டு இம்பாக்ட் என்ன? அந்த மன அழுத்தனால விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தயவு செய்து எல்லாம் கேட்டுக்கங்க. உங்களுக்கு தூக்கம் குறைவா இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து உடம்புக்கு. இப்ப வந்துட்டு வயசு வந்துட்டு 45 வயசு 55 வயசுலாம் தூக்கம் இயற்கையே குறையும் தெரியுங்களா? அதை பத்தி நான் சொல்லல. ஆனா வந்துட்டு நீங்க நல்லா மன உளைச்சலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மக்கள் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மத்தியானம் தூங்குறது இல்ல, ராத்திரில உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வர மாட்டுது. உங்களுக்கு வந்துட்டு தாட்ஸ் வந்துட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. காசை பத்தி போயிட்டு இருக்கோம், குடும்பத்தை பத்தி பேச, படுப்பை பத்தி என்னாச்சும் கச்சேரி பண்ணிக்கிட்டு அது மாவு மாதிரி அரைச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதனால தூங்க முடியாட்டி தயவு செய்து என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் நம்பரை வந்துட்டு இந்த சேட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஏன் தெரியுங்களா? தூக்கம் சரியா இல்லாட்டி டிப்ரெஷன், என்சைட்டி, சூசைடல், இமோஷனல், ஆங்கர் எல்லாத்தையும் கக்கும். வாந்தி மாதிரி எங்க வேணாலும் கக்கும். உடம்பு சூடாயிருச்சுல. சோ ஒரு நாள் நான் பேசல தெரியுங்களா? அது கண்டினியூஸா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மருந்து கொடுத்தாகணும், அதே நேரத்துல சிகிச்சை கொடுத்தாகணும். இப்ப ரெண்டு மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் சொல்றேன், இந்த சைக்காலஜி இதுல வந்துட்டு 2 மாதிரி சிகிச்சை செய்யலாம். ஒண்ணு வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, அவங்க மெடிக்கல் டாக்டர்ஸ். அவங்க வந்து மருந்து கொடுப்பாங்க. அது என்னன்னா ஆன்டி டிப்ரெஷன் கொடுத்து ஒரே ஒண்ணுதான், தூங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ தூங்குன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பகல்ல தூங்க வைப்பாங்க, ராத்திரி தூங்க வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு அக்ரெசிவா இருக்க மாட்டாங்க இந்த பேஷண்ட்ஸ். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சேட்டான நியூஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதுல அவங்க குணப்படுத்த முடியாது. அது ஒரு பெயின் கில்லர் மாதிரி. சைக்காலஜிஸ்ட் இப்ப நம்மலாம் வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் கேட்டகரிக்கு வரோம். நாங்க தான் குணப்படுத்த முடியும். ஆனா சில சமயம் 2 பேரும் தேவைப்படுது. நானும் தேவைப்படுறவன், அவங்களும் தேவைப்படுவாங்க. சில சமயம் முடிஞ்சா நம்ம மருந்து தவிர்த்து என்னை வந்து பார்த்துட்டு நான் வந்துட்டு பேசிட்டு சிகிச்சை குடிச்சிட்டு அவங்க குணமாயிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா குணமாவதுலாம் வந்துட்டு தயவு செஞ்சு கேட்டுக்கங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு டாக்டர் பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா மனம் ரொம்ப காத்து மாதிரி 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி சில சமயம் 6 மாசம் கூட வேலை செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் பிரதர்ஸ்? அதனால வந்துட்டு இந்த பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல. இன்னைக்கு போய் ஒரு டாக்டரை பார்ப்பாங்க, 2 வாரம் சென்று வேற டாக்டர், ஒரே டாக்டரை வந்துட்டு திருப்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ரெக்கார்ட் ரொம்ப டீட்டெயிலா இருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மருந்து கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஒரே டாக்டரை பார்த்தாதான் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சிகிச்சை இல்லை. ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அந்த நம்ம கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டு சில இது சேனல் பண்ணி விடுவோம், சில அட்வைஸ் கொடுப்போம், சில இது நானே ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். நம்ம எதுக்கு இந்த டாக் வந்தேன்னா, கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் உதவி செய்யறேன், அதுக்கு தான். இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, டாக்டர், இஃப் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட் இட்ஸ் இஃபெக்ட் அவர் மென்டல்.
பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட் சரான்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி இஃபெக்ட் இல்ல. ஆனா வந்துட்டு என்ன ஒண்ணுன்னா, அந்த லீவு நேரத்துல நல்லா படுக்கணும். சிலவங்க வந்துட்டு 3 நாளைக்கு வேலை செஞ்சுட்டு 4 நாள் லீவ் இருக்கும். சிலவங்க 4 நாள் வேலை செஞ்சுட்டு 3 நாள் லீவ் இருக்கும். அது ஒண்ணு. 2வது வந்துட்டு நின்னுக்கிட்டே வேலை செய்வாங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம் ஓட்டிடலாம். இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து உடம்போட அந்த அந்த வெயிட்ட வந்துட்டு ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஓவர் வெயிட் போகவே கூடாது 1. ஒபிசாவே இருக்கக்கூடாது 2. அப்படி இருந்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நீங்க வீட்டுல வந்து தூங்குறதுலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ உடம்பு ஃபிட்டா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒரு 40, 45 வயசு வந்து தாங்கலாம். அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து. ஸோ என்னை வந்துட்டு என் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கிறேன். நீங்க கால் பண்ணுங்க. வேற என்னாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் சொல்றேன். ஆனா அந்த சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, ராத்திரி வந்து வேலை செஞ்சுட்டு பகல்ல வந்து சமைச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து உடம்புக்கு. சரியான கேடு தெரியுங்களா? ஏன்னா உடம்புக்கு வந்துட்டு குறைஞ்சது 6 மணி நேரம் தூக்கம் வரணும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மத்தியானம் காலையில தூங்குறவங்களுக்கு வந்து ஒரு மெலட்டோனின் ஒரு ஹோமோன் இருக்கு. அது ரிலீஸ் பண்ணாது. அது வந்துட்டு காம் டவுன் பண்றதுக்கு அது ராத்திரில தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த ஹோமோன் எல்லாமே வாழ்வாங்க இவங்க. ஆனா உடம்பு ஃபிட்டா வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஜாக்கிரதையா இருக்கணும். சரி. ஸ்லீப் டிஸார்டர்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஹையா இருந்தா என்ன செய்வாங்க? வெறுத்தெறிஞ்சு விழுவாங்க. ஆளுங்கிட்ட கோவப்படுவாங்க. சிலவங்க ரொம்ப பயம் வரும். இந்த இந்த 4 இருக்கு தெரியுங்களா? anger, fear, sad, hurt, guilt. 5% இருந்துச்சுன்னா இது மேக்னிஃபை பண்ணி 200% ஆக்கி விட்டுரும். ஸ்ட்ரெஸ் அது மேக்னிஃபை பண்ணும். மல்டிப்ளை பண்ணி விட்டுரும். எல்லா நெகட்டிவையும் இதை வந்துட்டு பெரிய பூதாகரமா ஆக்கி விட்டுரும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சரியான மன உளைச்சல்ல போய் மாட்டிடுவாங்க. நான் வந்துட்டு ஒரு மனோ தத்துவ ரீதியில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்சைட்டி, பயம், பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக்னா என்ன தெரியுங்களா? காடி ஓட்ட பயப்படுவாங்க, வேலைக்கு போக பயப்படுவாங்க, ஆக்சிடென்ட் படி செத்துருவேன்னு பயப்படுவாங்க, நாளைக்கு சம்பளம் கிடைக்காட்டி என்ன ஆகும்னு பயப்படுவாங்க, வேலை நிப்பாட்டி எல்லாமே நடக்காது நடக்காது நடக்காதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு 10, 50, 60 இதை பார்த்து பயப்படுவாங்க. பாவம் தெரியுங்களா அவங்க அந்த என்சைட்டி உள்ளவங்க. ஸோ அவங்கெல்லாம் சிகிச்சை எடுக்கிறது நல்லது. இந்த என்சைட்டி உள்ளவங்களுக்கு வந்துட்டு இந்த இப்போ உள்ள பிரச்சனை யாராச்சும் இறந்துருக்காங்க, ஆக்சிடென்ட் பட்டிருக்காங்கன்னா அது வந்து மைனர் தான். சின்ன புள்ளியில உள்ள ஹெராஸ்மெண்ட் அந்த மாதிரி டார்ச்சர் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது வந்துட்டு ஹிப்னோதெரபிஸ் இல்லாட்டி இந்த டைம்லைன் தெரபிஸ், பாஸ்ட் ரிக்ரெஷன்ஸ் இந்த மாதிரி சிகிச்சை செஞ்சாதான் அவங்கள வந்துட்டு அங்க போயிட்டு அந்த வேரை பிடுங்க முடியும். மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா குணமாக மாட்டாங்க. ஓகே, முக்காவாசி இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் மருந்து அள்ளி கொடுத்துருவாங்க. அவங்க குணமாக மாட்டாங்க. வேலையும் செய்ய முடியாது. தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி வேலைக்கு போறது? ஸோ தயவு செய்து என்னை கான்டாக்ட் பண்ணணும். ஓகே. டிப்ரெஷன் என்ன தெரியுங்களா? ஸோ சரியான என்ன சொல்லுவாங்கன்னா கவலை, பழச நினைச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. 5 வயசுல என்ன நடந்துச்சுன்னு கவலைப்படுவாங்க. 10 வயசுல என்ன நடந்துச்சுன்னு இப்ப வயசு 42 இருக்கும். கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரமும் கவலையாவே இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ரூம் விட்டு வெளியாக மாட்டாங்க. விளக்கு இந்த கர்டன் கிட்ட எல்லாம் அடிச்சிட்டு விளக்கெல்லாம் இருட்டா வச்சு அதுலயே உட்காந்து இருப்பாங்க. எங்காச்சும் இவெண்ட் போனா போக மாட்டாங்க. அது என்ன பிரச்சனைன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு அந்த சொந்தக்காரவங்களுக்கு யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. அந்த வீட்டுல உள்ளவங்க அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அப்படிதான் இருக்கிறாங்கன்னு. அது மாதிரி செய்யக்கூடாது தெரியுங்களா? பாவம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மன உளைச்சல்ல. நம்ம உதவி செஞ்சு ஆகணும் டிப்ரெஷன் உள்ளவங்களுக்கு. அப்புறம் இமோஷனல் கிளாப் அது சொன்னதுதான் அந்த லோன்லினஸ். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது தண்ணி, ஆல்கஹால் ரொம்ப குடிக்கிறது, சிலவங்க கஞ்சா, சிலவங்க வீட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஏற்றி விட்டுரும். ஏன்னா குடிக்கிறப்ப நார்மலா இருப்பாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா போச்சு, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் வந்துட்டு புவர் ஹெல்த், ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன், அல்சர், டயபெட்டிக், கேன்சர், கேஸ்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி நோய்ங்க வந்தா கூட நம்மளுக்கு வந்துட்டு திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நம்ம நார்மலாவே இருக்க மாட்டோம். ஸோ அது கூட எனக்கு தெரியும் சில கேசஸ் டயபெட்டிக்னு சொன்ன உடனே 20 kg இறங்கிடுவாங்க பயத்துல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Doctor, I've got one question. சொல்லுங்க சார். Stress level வந்து also can lead to committing suicide, தற்கொலை. ஆமா சார், கண்டிப்பா தாங்க முடியுது. அந்த சூசைட் ஏன் செய்யறாங்கன்னா அது நான் விளக்குறேன் அழகா.
ஏன்னா அவங்க உயிர் வாழ்றப்ப அந்த அந்த சிந்தனைங்க இருக்குல்ல, அந்த தாட்ஸ் இருக்குல்ல, போட்டு ம். அரைச்சுக்கிட்டு இருக்கும் தெரியுங்களா? அரைச்சுக்கிட்டு இருக்கும். அதை விட்டு நிம்மதி ஆகணும்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க. ம், ம், ம். நான் வந்துட்டு ஒரு 4-5 கேசஸ வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். சூசைட் கேசஸ. ஆனா ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 4 கேசஸையும் வந்து கோப்பி கடையில உட்கார்ந்து சிகிச்சைய வந்துட்டு கோப்பி கடையிலேயே பேசி அந்த சிபிடின்னு சொல்லுவாங்க. அது அந்த கான்வர்சேஷன்ல ஒரு 30 நிமிஷத்துல குணமாக்கிருவேன். Yeah, yeah. ஏன்னா வந்துட்டு அது அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்துட்டோம்னா அவங்க ஓகே ஆயிருவாங்க. ஆனா நம்ம மாதிரி ஆளுங்கள அவங்க சூசைட்ல எங்க போய் கனெக்ட் பண்ணி எங்க பாக்குறது? ம், ம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிருவாங்க. பாவங்க. எல்லாமே தப்பு செய்யல தெரியுங்களா? எல்லாமே ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த மாதிரியான ஆள்ல மாட்டி Have I answered your question, sir? Yeah, yeah, yeah. Thank you. வேற என்னச்சு கேள்வி இருக்கா? இன்னொரு கேள்வி சார், இந்த ஸ்ட்ரெஸ் சொல்லுங்க. லெவல்ஸ் மலேசியாவில், is it mostly because of financial problems people get into stress? You know, I know that can happen, you know, but you know, அந்த MCO டைம்ல பணம் வீக்கமா இருந்து ஆமா இது டாக்டர். இந்த MCO லோன் டைம்ல கட்டினா ரொம்ப அது கட்டினா ஃபைனான்சியல் இது பிரச்சனை. கட்டினா என்ன ரொம்ப ஃபைனான்சியல் பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த இப்ப வந்துட்டு ஆண்கள், பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப ஆமா. பெண்களுக்கு வேலை போச்சுன்னா, ம், புருஷன் வந்துட்டு டேக் அவே பண்ணிருவாரு. ஏன்னா நம்மளோட அது இயற்கை. ம், ம், நம்ம ஹேண்டில் பண்ணிருவோம்னு. ஆனா இந்த கேள்வி நான் கேட்கிறேன் எல்லார்கிட்டயும். பெண்கள் வேலை செய்றாங்க. ஆண்களுக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும்? ம், ம், அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். ம், ம். விளங்குதுங்களா? ஆண் வந்துட்டு வேலை இல்லாம இருந்தா என்ன ஆகும்? Yeah, yeah. அது ஒரு பெரிய மரியாதை பிரச்சனை. பெரிய ஒரு கேள்வி. நம்ம வந்துட்டு பெண்கள தப்பா சொல்லக்கூடாது. ஆனா ஒரு கேள்வி. இது எல்லாமே ஆன்சர் பண்ணணும். ம், ம், தாங்க ம். முடியுமா? முடியாதான்னு. 3 நாள் வேலை இல்லாம வீட்ல இருந்தா, மருந்து விருந்து 3 நாள் சொல்றாங்கல்ல. சோ அந்த மாரியான ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஆளாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாரி கேஸஸ் எல்லாம் நம்மகிட்ட வரும். ஆனா இதே நேரத்துல சில ஆண்கள் கூட வேலை செய்யறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ம், அந்த ம். மாரி வந்துட்டு 5 பேரு பார்த்திருக்கிறேன் லைஃப்ல ஒரு 12 வருஷமா. வீட்ல எல்லாம் ஆயா வேலைலாம் பார்ப்பாங்க. சமைப்பாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஆனா வேலைக்கு போமாட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு. அப்புறம் வந்துட்டு புரோக்கன் ஃபேமிலி. உடைஞ்சு ம். போன குடும்பம் இருக்குல்ல. எல்லாம் சொல்லிக்குவாங்க. நான் டைவர்ஸ் ஆயிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கேன்னு. எல்லாமே சரியில்லங்க. நம்ம பேசினோனே நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மகிட்ட உண்மைய தான் சொல்லுவாங்க. அவங்க உண்மையிலே துக்கத்த தான் கக்குவாங்க நம்மகிட்ட. எல்லாம் சொல்லுவாங்க. நான் டைவர்ஸ் ஆயிட்டேன். இப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்னு. இப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு அக்ரெசிவான ஹஸ்பண்ட் கிட்ட டைவர்ஸ் பண்ண ஒரு தாய் இருக்கிறாங்களா, அவங்க கூட கஷ்டப்படுவாங்க. விளங்குதுங்களா? சோ அந்த கஷ்டம் வந்துட்டு வேற ஷேப்ல எடுக்கும். இப்ப அவங்க ஒண்டியா இருக்கிறாங்க. 4 பிள்ளைங்கள பார்த்துக்கணும். காசு சம்பாரிக்கணும். எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? சின்ன பிள்ளைங்களா இருந்தா. சோ அது அந்த மாரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. மலேசியால எடுத்துக்கிட்டா அந்த என்ஜிஓஸ் இருக்கிறாங்க. இந்த மாரியான சப்போர்ட் குரூப் ரொம்ப இருக்கு. இப்ப கவர்ன்மெண்ட் வந்துட்டு அந்த எஸ்டிஆர்ன்னு காசு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பத்தாது. இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரிவாம்பே தேவைப்படுது. அந்த மாரி ஹெல்ப் பண்றதுக்கு. ரொம்ப பாவம். ஏன்னா பெண்களுக்கு வந்துட்டு பிள்ளைங்க வந்து பெண்களுக்கு வந்துரும். 4 பிள்ளைங்க இருந்தா என்ன செய்வாங்க? எப்படி வேலைக்கு போவாங்க? எங்க வுட்டுட்டு வேலைக்கு போவாங்க? சொந்தக்காரவங்க இல்லாட்டி ஒரு ஹோம்ல போய் விட்டுட்டா எவ்வளவு ஆகும் காசு? சோ சரியான காம்ப்ளிகேட்டட். அவங்கெல்லாம் வந்துட்டு 2, 3 பேர நான் பார்த்திருக்கிறேன் லைஃப்ல சர்வைவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் நான் பார்த்து நான் கையெடுத்து கும்பிடுவேன். அவங்கலாம் வந்துட்டு பெரிய மகான் சொல்லலாம். அவ்வளவு துன்பத்திலயும் அப்படி நல்லா வாழ்ந்திருக்கிறாங்கன்னு. அ சோ சிஸ்டர் அது தியாகராஜன் ஐயா டெஃபினெட்லி நீங்க கொஸ்டின் கேட்கலாம். நான் வந்துட்டு ஒரு 6:45 6:50 போல ஸ்டாப் பண்ணிடுறேன். பட் நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகே. சோ இதெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த நான் அதுக்கு வரேனே. இந்த ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி. இதுக்கு தான் நான் வரேன். இது ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு அந்த ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க மேல பாருங்க இந்த டைம் லைன் போட்டிருக்கு.
டைம் லைன்னா வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளையில என்னென்ன நடந்துச்சு, அது எப்படி பாதிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்ப இங்க ஒரு முகம் தெரியுது. இதுதான் இந்த கோடு தான் இந்த டைம் லைன். சிலவங்க சொல்லுவாங்க அந்த பாஸ் வந்து லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல வந்து ஃபியூச்சர்னு. சிலவங்க சொல்லுவாங்க பாஸ் வந்து பின்னால இருக்கு, ஃபியூச்சர் முன்னுக்கு இருக்குன்னு. ஸோ அது டைம் லைன் சொல்றது. இப்ப நான் சொல்ல போறது முக்கியமான விஷயம். இதுதான் என்னோட கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு டாபிக்ல. இப்ப பாருங்களேன், எங்கன்னு கோபம், இப்ப பாருங்க இந்த புள்ளி இருக்குல்ல, அந்த சிவப்பு புள்ளி, இது வந்து இந்த பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வாட்டி அந்த மேஜர் இன்சிடென்ட் அவங்களுக்கு எங்கரை கொண்டுட்டு வந்திருக்குன்னு அந்த கெஸ்ட் அவுட் ஃபார்ம் சொல்லுவாங்க. இது வந்துட்டு 40 வயசுல இருக்கலாம், இது 35 வயசுல இருக்கலாம், இது 18 வயசுல இருக்கலாம், இது வந்துட்டு 6 வயசுல இருக்கலாம், இது 3 வயசுல கூட இருக்கலாம். ஸோ இந்த அக்யூமுலேஷன் என்ன செய்யுது, அவங்கள ரொம்ப கோவக்காரன் ஆக்கி விட்டுரும். ஸோ நம்ம சிகிச்சை கொடுக்கணும்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது ஒண்ணா காணாக்கணும். ஒரு தெரப்பி செஞ்சு ஒண்ணா டிலீட் பண்ணணும். இதை வந்து அன்கான்சியஸ் மைண்ட்ல டிலீட் பண்ணிட்டா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் சிகிச்சை. ஸோ இப்ப பாருங்களேன் இது. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு பாருங்க, பயம். இதான் என்சைட்டியோட காசு. அவங்க பயம் இப்போ உள்ள பயம் இல்லை தெரியுங்களா, அது பிறந்ததுலேருந்து இது எனி டைம் நடந்திருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறேன். ஒரு சின்ன குழந்தை பிறந்து தொட்டியில வச்சிருக்கிற குழந்தை லைட்டை திறந்தானு பயந்துருக்கும். அந்த பயம் வந்து இன்ன வரைக்கும் ஆட்கொண்டு என்சைட்டில கூட விட்டுரும். ஸோ வெரி சப்ஜெக்டிவ். ஸோ அதுதான் இந்த பச்சை லைன், அந்த பச்சை இது. ஸோ இந்த அக்யூமுலேட்டர் வந்து நான் என்ன செய்யணும், ஒண்ணா ரிமூவ் பண்ணணும். அந்த இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு குணமாயிருவாங்க. ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ அதை வந்துட்டு ஒரு இன்சிடென்டா அங்க போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிலவங்களுக்கு வந்துட்டு ஹர்ட், துன்பம், ரொம்ப ரொம்ப ஆளுங்க வந்து துன்பப்படுத்தி இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா நடத்தி இருப்பாங்க. சின்ன பிள்ளையில சிலைஃபா வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டா இருந்திருக்கும். அதெல்லாம் இது அக்யூமுலேட்டட் எஃபெக்ட், இப்போ உள்ள பிரச்சனை. அப்புறம் கில்ட். இதுல மெடிடேஷன் பண்ண இதெல்லாம் குறைக்க முடியுங்களா சார்? சத்தியமா முடியும் டாக்டர். ஆன்மீகம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்பல்சரி. மெடிடேஷன் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். சாரி, 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனையை விட்டு வெளியாகிறதுக்கு, இன்னொன்னு வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா போலாம். ஸ்பிரிச்சுவலா நம்ம போனோம்னா இது எல்லாத்தையும் சுனாமி பண்ணி விட்டுரும். இறைவன் மேல பக்தி இருந்துச்சுன்னா, என்னோட அனுபவத்துல பிரதர்ஸ், அந்த மெடிடேட் பண்றவங்க, இறைவன் மேல பக்தி உள்ளவங்க 2 ட்ரீட்மெண்ட்லயே குணமாயிருவாங்க. என்னோட அனுபவத்துல அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் இது இல்லாதவங்க, எல்லா சாமியை நம்புறவங்க தான், அது தப்பு இல்லை. யாருமே சாமியை நம்புறவங்க, அந்த ப்ரேய செய்யாதவங்க, அந்த 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 கல்ச்சர் இல்லாதவங்க நான் ஒரு 6 வாட்டி பார்க்கணும். பாருங்க இது வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஸோ சாமி கும்பிடுறதும் இறைவன் நம்பிக்கையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பக்தி மார்க்கத்துல சொல்லல, இறைவன் தன்மையில சொல்லல. நம்ம மன உளைச்சல் அட்வைஸ் வெளியாகிறதுக்கு அது கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுது, எல்லாருக்குமே தேவைப்படுது. மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு சிகிச்சை கொடுக்குறேன், என்ன தெரியுங்களா, அந்த தூக்கம் பத்தாம இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும், காலையில நடக்கக்கூடாது, சாயங்காலம் 6 மணிக்கு வெயில் கொஞ்சம் இறங்கணும்னு நடக்கணும். ஒரு 45 மினிட்ஸ் நடந்துட்டாங்கன்னா ராத்திரி வந்துட்டு உடம்பு வந்து கொஞ்சம் அசிதாம தூக்கம் வரும், மருந்து சாப்பிடாம. ஆனா எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்க கூடாது தெரியுங்களா. இல்ல டாக்டர் நான் இப்படி வேலை செய்யறேன், அதெல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் பத்தலையா, வெரி இம்பார்ட்டன்ட், உடம்பு வந்து கெட்டு போகுது, நீங்க அன்னாடம் போயிட்டு நடக்கணும். வயசானவங்க வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் நடந்தா போதும். யங்ஸ்டர்ஸ் 50 வயசுக்கு கீழே உள்ளவங்க ஒரு 45 மினிட்ஸ் உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி நடந்துச்சுன்னா அதே ஒரு நல்ல தூக்க மாத்திரை, நல்ல எக்ஸசைஸா இருக்கும், நல்ல ரத்த ஓட்டம் இது பண்ணும், தூக்கம் வரும். யோகா செய்யறதும் நல்லது. யோகா ஆசனாஸ் வந்துட்டு யூடியூப்ல பார்த்து கூட செய்யலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாம 30 நிமிஷத்துக்கு செய்யறது ரொம்ப நல்லது. காலையில நடக்கிறது வந்துட்டு நம்ம மெட்டபாலிக் ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ராத்திரி சாயங்காலம் நம்ம நடக்க போறது உடம்பு வந்து டயர்ட் ஆக்குறது. ரெண்டும் வேற வேற பர்பஸ் தெரியுங்களா. ஸோ அதனால சாயங்காலம் நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். இப்ப இது பாருங்க, இந்த சிக்னிஃபிகன்ட் இமோஷனல் இவெண்ட்
அதான் இந்த பட்டனை காமிச்சு தெரியுங்களா? ஸோ நான் இங்க போயிட்டு நான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணணும். ஸ்லோவா அவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு இங்க ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள வந்துட்டு இங்க கொண்டுட்டு வரணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவென்ட். இதை கண்டுபிடிச்சிட்டுன்னா அவங்க குணமாயிருவாங்க. கோபத்திலேருந்து குணமாயிருவாங்க, என்சைட்டிலேருந்து குணமாயிருவாங்க, டிப்ரெஷன்லேருந்து குணமாயிருவாங்க. இது என்ன தெரியுங்களா பிரதர்ஸ்? இது எப்போ தெரியுங்களா நடந்திருக்கணும்? 4 வயசுக்கு பிஃபோர். ஸோ அவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணணும்னு ஒரு இமேஜ் வரும், அது சொல்லிட்டாங்கன்னா குணமாயிருவாங்க. ஆனா சொல்றதுக்கு 4-5 வாட்டி பார்க்கணும். என்னைய வந்து இட்ஸ் குவைட் சப்ஜெக்டிவ்லாம். பாருங்க 7 வயசு வரைக்கும் இது வந்து 7 வயசுக்குள்ள தான் இருக்கும் அந்த டைம். அது என்னாச்சும் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டாங்க குணப்படுத்திடுவாங்க. எல்லாத்துக்கும் இதுதான் ஞாபகம் இருக்கு தெரியுங்களா? 7லேருந்து 14 வரைக்கும் ஞாபகம் இருக்கும், 14, 21 அப்புறம் இப்பெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனா இது இங்க போறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அவங்களை அமைதிப்படுத்தி ஹிப்னோடைஸ் பண்ணிட்டோம்னு மொதல் இமேஜ் வந்தோன்னு சொல்லிடணும், அவங்களை குணப்படுத்திடலாம். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி. என்ன ஒண்ணுன்னா அந்த 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 ஹோமோன்ஸ் இருக்கு. சிலவங்களுக்கு என்ன தெரியுங்களா, வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்கும், ஆனா அந்த ஹோமோன்ஸ் பிரச்சனை கொடுக்கும் தெரியுங்களா? பாருங்க, கொர்டிசால்னு, இது ஸ்ட்ரெஸ் ஹோமோன். இட் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் மெட்டபாலிசம், ரிடியூஸ் இன்ஃப்ளமேஷன். அது நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. கொர்டிசால் சொல்லுவாங்க. அட்ரினலின், இது வந்து ஓடுறப்ப, நம்ம ஜாகிங் போறப்ப இந்த ஹோமோன் தேவைப்படும். ஆனா சிலவங்களுக்கு தூங்குறப்ப வந்துருச்சுன்னா என்ன பண்றது? எப்படி தூக்கத்துல தான் ஜாகிங் போகணும் சரிங்களா? மனம் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுச்சுல, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துடும். இதெல்லாம் வந்து நேச்சுரலி அவங்களுக்கு தெரியாது ஏன் தான் வருதுன்னு. ஸோ இது வந்து ஹோமோன் பிரச்சனை. ஹாப்பினஸ் ஹோமோன் நீங்க பாத்தீங்கன்னா செரோட்டோனின், ஃபீல் குட், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ சில கேசஸ் இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சாப்பிட கிளம்பிடுவாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த ஹோமோன் சாப்பிட்டாங்கன்னா இந்த ஹோமோன் வரும், ரொம்ப அவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை எஸ்கேப் பண்றதுக்காக சாப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப தடிச்சிருவாங்க, பாவம். அப்புறம் டோபமைன், இது வந்துட்டு ரிவார்ட் ஹோமோன். நீங்க என்னாச்சும் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ரேகோ சார் அந்த மாதிரியான தன்முயற்சி தூண்டல் கொடுக்கறது, இந்த பேசுறது, அதெல்லாம் வந்துட்டு டோபமைன் ஹோமோனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி விடும். அட்ரினலின் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சுன்னா அவங்க ரொம்ப நல்லா முயற்சி எடுப்பாங்க வாழ்க்கையில. அப்புறம் ஆக்சிடோசின், இது லவ் ஹோமோனு. சிலவங்களுக்கு அது கூட இருக்காது தெரியுங்களா? லவ்வே இருக்காது, ட்ராயா இருப்பாங்க, லோன்லினஸ் போய் மாட்டுவாங்க. ஸோ எண்டோஃபின்ஸ், ஸோ இதெல்லாம் ஹோமோனோட பிரச்சனை. சிலவங்களுக்கு வந்துட்டு ஹோமோன் கெடுதல் இருந்துச்சுன்னா மருந்து சாப்பிடணும், எக்ஸசைஸ் செய்யணும், கெமிக்கல்லாம் வாயில போடக்கூடாது, ரொம்ப அஜினமோட்டோலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. இயற்கையான ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஹோமோனோட பாதிப்பு ரொம்ப குறையும். சிலவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ரொம்ப வருது. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உடம்பு சரியில்லாட்டி கூட வரும். ஓகே, ஸோ இதுல பாருங்களேன், மெடிடேஷன் இருக்கு பாருங்க. அவர் தாட்ஸ், secretion of hormones is controlled by நம்ம தாட்ஸ். இப்போ என்ன செய்யணும், ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம்னா என்ன செய்வோம், நெகட்டிவ் ஹோமோன்ஸை ரிலீஸ் பண்ணிவிடும். அந்த நெகட்டிவ் ஹோமோன்ஸ் என்ன செய்யும், ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். ஸோ இது வந்துட்டு விர்ச்சுவல் சர்க்கிள். இது அதை கிரியேட் பண்ணா அது இதை கிரியேட் பண்ணும், இது அதை கிரியேட் பண்ணா இது கிரியேட் பண்ணி நம்ம மாட்டிக்குவோம். இமோஷன்ஸ், எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட், சேஞ்சஸ், ஃபுட், கம்பெனி, லைஃப் ஸ்டைல். ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னா, என்னோட அந்த ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்குலாம் என்ன சொல்ல வருவேன்னா, உங்க மனதை வந்துட்டு ஒரு ஒரு சுத்தமான வீடா வச்சுக்கங்கன்னு சொல்லுவேன். வீடு சுத்தமா இருக்குமா இல்லையா? நம்மளுக்கெல்லாம் சுத்தமா இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி மனதை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், குப்பையை போடக்கூடாது. குப்பைனா என்னது, மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு நம்ம மாட்டக்கூடாது. படத்தை பார்த்துக்கிட்டு நம்ம பாய்சனை போடக்கூடாது. சீரியல் டிராமாவை பார்த்துக்கிட்டு நம்ம பாய்சனை ஏற்றக்கூடாது. பின்னால வந்துட்டு மத்தவனை வந்து கேவலமா பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டோம்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் நம்மள மேனேஜ் பண்ண முடியும். நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க பேசி நீங்க கவுன்சிலிங் பண்ணீங்கன்னா ஒரு 70% குப்பை இருக்குங்க. அந்த 30% தெரியுங்களா, அந்த காசை பத்தி கவலைப்படுறாங்க, குடும்பத்தை பத்தி கவலைப்படுறாங்க, நான் எப்படி சம்பாதிக்க போறேன், அதெல்லாம் நார்மல். அது வந்து 30%. இந்த 70% என்ன தெரியுங்களா, மத்தவன் நல்லா இருக்கிறான்னு, மத்தவன் இப்படி இருக்கிறான்னு, அவன் செத்து போயிட்டானா, இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, அந்த சீரியல் டிராமா நான் சொல்றேன்னு தயவு செய்து கேர்ஃபுல்லா இருக்க. 6லேருந்து 9:30 மணி வரைக்கும் நரகத்தை திறந்து விட்டுறானுங்க.
அது வந்துட்டு இந்த அமைதி உள்ளவங்களுக்குலாம் அது பிடிக்காது. காதுல இந்த சத்தத்தை கேட்டாலே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க மனசுல வந்து குப்பை இல்லாம பாத்துக்கிறாங்க. இதுவும் வேணும்னா அதுவும் வேணும்னா கஷ்டம். சீரியஸா சொல்றேன். சிகிச்சை வரணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்திட்டோம்னா, ரொம்ப விஷயத்த நம்ம இது பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா? இதுதான் ஒரு கடைசி விஷயம். அன்பு. நம்ம என்னன்னா, அன்ப வந்துட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட காமிப்போம். நம்ம பிள்ளைங்கிட்ட காமிப்போம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட காமிப்போம். நம்ம பொண்டாட்டி கிட்ட காமிப்போம். அந்த மாரி தான் காமிப்போம். அது லிமிட் வச்சுக்குவோம் ஒரு சர்க்கிள். மத்தவங்களெல்லாம் ஒரு அளவு க்ளோஸ் தான் வச்சுக்குவோம். அது பேரியர் உடைங்க. பிளான்ட்ஸ் கிட்ட காமிங்க. செடிங்க கிட்ட காமிங்க. கொடிங்க கிட்ட காமிங்க. நாய் கிட்ட காமிங்க. பூனை கிட்ட காமிங்க. மிருகத்துக்கிட்ட காமிங்க. எல்லார்கிட்டயும் காமிங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட காமிங்க. பிச்சைக்காரங்கிட்ட காமிங்க. யாருக்காச்சும் உதவி தேவைன்னா போய் அவங்க கிட்ட காமிங்க. அந்த மாரி காமிச்சுட்டா, நீங்க அவங்கள உதவி செய்யலங்க. உங்கள உதவி செஞ்சுக்கிறீங்க. ஏன்னா, அது விஷம் போடுறதுக்கு முந்தி அன்ப நீங்க பெருத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இதுதான் முந்திலாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த டாக்க வந்துட்டு என்ன இன்வைட் பண்ணி பேசுறது கூட அது அன்பான ஒரு விஷயம் தான். நம்ம அன்ப சம்பாரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு இவ்வளவு அன்ப நான் சம்பாரிக்க போறேன். இவ்வளவுக்கு நான் தியாகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே வராது, ஆங்ஸைட்டி வராது, டிப்ரஷன் வராது. அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். இது சாமிக்காக இல்ல, நம்மளுக்காக. சோ அது சொல்லிட்டு நம்ம இதோட கேள்விக்கு தொடர்ந்து கொடுத்துருவோமே. நான் ஸ்டாப் தி ஷேரிங். தயவு செய்து கேளுங்க. என்ன வேணாலும் கேளுங்க. Yeah, yeah. பரவால்ல. மூஞ்ச காமிக்கணும்னு இல்ல. மைக்க வந்துட்டு இது ஆன் பண்ணிட்டு கேளுங்க. நன்றி ஐயா. இவ்வளோ ஒரு நேரம் 45 நிமிஷம் தெளிவா சொன்னீங்க. உண்மையதான். நம்ம பிரச்சனை நமக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம நல்லாதான் இருக்கோம். ஆனா மத்தவங்க வருத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். திரும்பி பார்த்தா அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்ம ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டோன்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இவ்வளவு நேரம் கேட்கல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கேன். இப்ப கேள்விகளை இப்ப கேட்கலாம். தேங்க்ஸ். ஆனா இன்னொன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப என் மாதிரி ஆளுங்கலாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி மத்தவங்களோட பிரச்சனையை தூக்கி நான் குப்பை தான் போட்டு ஆகணும். ஏன்னா அப்ப உதவி செய்யறதுக்காக. அதுல முக்கியமான என்னன்னா அது அன்புல தான் செய்யறது. ஒரு காசு வாங்குறது இல்ல. ஃப்ரீயா தான் கொடுப்பேன். அந்த அன்பான சிகிச்சை கொடுக்கறதுனால என் மாதிரி ஆளுலாம் குப்பை தொட்டி. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எது வேணும் எது வேணாம்னு சொல்லிட்டு இது பெரிய குப்பை தொட்டி. என்னால டைஜஸ்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி இறைவனோட ஆற்றல் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால செய்ய முடியுது. இப்ப ரேகோ ஐயாலாம் வந்துட்டு பெரிய பெரிய அந்த மாதிரியான துன்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளுங்களுக்கு உதவி செய்யற ஆளுங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு நம்மலாம் ஒரு குலம் சொல்லலாம். டாக்டர் ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். இந்த சாப்பாடு விஷயத்துல ஒரு சாப்பாடு முன்னுக்கு இருக்குது. நல்ல ஒரு அருமையான மீன், அருமையான சம்திங் இருக்குது. மனசு சொல்லுது ரொம்ப சாப்பிடக்கூடாது, குறைவாதான் சாப்பிடுவோம்னு மனசு சொல்லுது. ஆனா அதை முடிக்கிற மட்டும் சாப்பிட சொல்லுது. அது என்ன அது? How it is? அது சொன்ன மாதிரி அந்த ஹோமோன் இருக்குல்ல, அந்த சந்தோஷமான ஹோமோன் சாப்பாட்டோட ரிலீஸ் சேர்ந்துருச்சு. நம்ம உணவு வந்து அந்த ருசி கூட இல்ல. அது சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம சாப்பிடுறது அந்த சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்றதுனால கூடுதலா சாப்பிட்டுருவோம் ஐயா. ஆனா அதுக்கு வந்துட்டு ஒரு 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 நல்ல ஒரு வேலை என்ன செய்யணும்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்றாங்க. அப்பனா வந்துட்டு ராத்திரி 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சாப்பிடாம இருந்தீங்கன்னா 80% உங்க உடம்பு நோய் இல்லாம நல்லா வாழலாம். 80%. அந்த 5:30 மணி 5:45க்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அது என்ன செய்யணும், மக்கா நாள் 9 மணி வரைக்கும் பட்னியா இருக்கிறீங்களா, ஆர்கன் எல்லாம் சிறப்பா இயங்க கிளம்பிடும். அப்புறம் காலையில பசி வரும்ல, இந்த பசியோட கொஞ்சம் பசாரிட்டீங்கன்னா should be good. ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு
இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு செய்யாம, இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு செய்யாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க என்ன செய்யணும்னா அன்னாடம் ஃபாலோ பண்ணணும் forever. ஸோ ம். ஒரு 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 சாரி இது உண்மையை சொல்லி ஆகணும். 21 நாள் நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் செஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கை பூரா செஞ்சிடலாம். அதுக்கு அங்கிட்டு இயற்கையாவே அவங்க உடம்பு இதாயிரும். அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிடும். அந்த ஹேபிட் அந்த லைக்கிங்ஸ் எல்லாம் மறந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியம் என்னன்னா ஒரு வேளைக்கு மேல சோறு சாப்பிடக்கூடாது. இந்த 3 வேலைக்காரனுங்க இருக்கானுங்க நம்மளுக்கு கெடுதி கொடுக்கிறது. சோறு, சீனி, உப்பு. ஏன் தமிழனா இல்லைன்னு தெரியல. என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. புலிக்கொட்டைய வாங்கி கையிலேயே வச்சிருப்பாரு. புலிக்கொட்டை புலிக்கொட்டை. ஆமா ஆமா. அந்த புலிக்கொட்டைய அப்பப்ப அவரு வாயில போட்டுக்கிட்டாதான் லைக் சிகரெட் பிடிக்கிற மாதிரி. இதெல்லாம் ஹேபிட்ஸ் தான் இல்லையா? அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இன்னைக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஆ, ஆ. நான் அழகா வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல அதை வெறுக்க வச்சிருவேன். இப்ப யாருக்காச்சும் அந்த மாதிரியான இந்த கோழி, இந்த மட்டனு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்துல சிகிச்சையில காணாக்கி விட்டுருவேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆற்றல் இருக்கு. இப்ப என்னோட கிளாஸ் வந்துட்டு NLP கிளாஸ் நான் ஜனவரியில வைக்க போறேன் கேரள. இந்த சிகிச்சை வந்துட்டு ஒருத்தவங்க யாராச்சும் சொல்லிடுவாங்க, டாக்டர் என்னை சைவமாக்குங்கன்னு. என்ன தெரியுங்களா நடக்கும் அந்த கிளாஸ்ல? அந்த 15 பேர் பின்னால ஓடிடுங்க. நான் இவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நார்மலி எல்லாம் சுத்தி தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா இந்த சைவம் ஆக்க போறேன்னு சொன்னா எல்லாம் பின்னால ஓடிடுவாங்க. காதுல இப்படி பொத்திக்குவாங்க. ஏன்னா சைவம் ஆயிருவாங்கன்னு. அதனால நம்பிக்கை இருக்குன்னு ஆக்கி விட்டுருவேன்னு. டாக்டர் உங்க பேச்சிலேயே சொன்னீங்க இந்த மன அழுத்தம் பற்றி. லெட்ஸ் சே நல்ல வருமானம் ஒருத்தர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஆல் த சடன் இட் ஹேப்பன்ஸ் லைக் அவருக்கு வேலை போகுது, அதனால வருமானம் போகுது அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை அவர் மனசுல போகுது. அப்ப அவர் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாவது இயல்புதான். இயல்பா அது ஆளாக கூடாதா? அது என்னன்னா அவங்க வந்துட்டு அந்த என்ன சொல்ல இக்னரன்ஸ் ஐயா, அறியாம. இப்ப வந்துட்டு ஒரு 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 ஹக்காலான்னு ஒரு டெக்னிக் இருக்கு. நான் என்ன செய்வேன்னா ஒரு 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 வெள்ளை பேப்பரை வச்சிருவேன். இதுல வால்ல ஒட்டிட்டு ஒரு சின்ன டாட் போடுவேன். ஒரு புள்ளி, ஒரு மை புள்ளி வச்சுட்டு நான் அந்த புள்ளி வில்லுக்கு பார்க்க சொல்லுவேன். அந்த புள்ளி வில்லு பார்த்துட்டு அந்த கவலை எல்லாத்தையும் அதுல போட சொல்லுவேன். கவலையை போடுங்க, வேலை கிடைக்காது, வேலை இல்லை, காசு இல்லை, எல்லாத்தையும் போட்டுட்டு இப்ப எங்க சொல்யூஷன் கேட்பேன் தெரியுங்களா? கொஞ்ச நேரம் மண்டை சுத்திரும். அந்த அந்த புள்ளியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல இதெல்லாம் அது உள்ளுக்கு தான் இருக்குன்னு. ஆக்சுவலி என்ன தெரியுமா ஐயா, சொல்யூஷன் எங்க தெரியுமா இருக்கு? அந்த புள்ளியை தவிர்த்து வெளிய எத்தனையோ வகையில காசு சம்பாதிக்கலாம். இந்த கழுதைக்கு வந்துட்டு அந்த கண்ணை கட்டிட்டு விடுவாங்க தெரியுங்களா அந்த மலையில எல்லாம். அந்த மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தா வழி இல்ல. நம்மள திறந்து விட்டுட்டோம்னா சரியான வழி. சரி சில கதைகளை நான் சொல்லுவேன். நம்ம 19 வயசுல எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்துட்டு காசு அவ்வளவு இல்ல படிக்க வைக்கிறதுக்கு. எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க யூனிவர்சிட்டியில. நான் என்ன செஞ்சேன் தெரியுங்களா? யூனிவர்சிட்டியில வந்துட்டு பேட்ச் இருந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு என்னோட மோட்டோ வந்துட்டு மார்ட்கேஜ் பண்ணிட்டு ஒரு மோட்டோவை கடாய் பண்ணிட்டு 2 போட்டோஸ்டாட் மிஷின் வாங்கிட்டு வியாபாரம் தொடங்கினேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு மாசம் எனக்கு வருமானம் 25,000 வெள்ளி. 19 வயசு பையன், டிகிரி இல்ல, ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப என்னது? யாருகிட்ட இந்த வெப்பன் இருக்கு? யாருகிட்ட இந்த சக்தி இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. அத நம்ம திறந்து விடுறது இல்ல, தெரியல, விட தெரியல. நம்ம மேல நம்ம நம்பிக்கை இல்லாட்டி, ஐயோ வேலை கிடைச்சாதான் எனக்கு காசா அப்படின்னு நினைச்சாங்கன்னா மாட்டிக்குவோம். வேலை இல்லாம எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஐயா. ஆமா தானே ஐயா? ஆகவே அன்பான உறவுகளே, இப்ப உங்க கேள்வியை கேட்கலாம். உங்க ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஹாய் டாக்டர், ஹவு டு ரிடியூஸ் அண்ட் ஹேண்டில் ஒபிசிட்டி? கேள்வி. அவங்க வந்துட்டு என்னை பர்சனலா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே அம்மா, அம்மா ஐயா சரி என்னை பர்சனலா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சில வந்துட்டு அவங்களுக்கு சில சாப்பாடு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு இதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அடுத்த வாரம் நாளைக்கு நான் கேளுக்கு வரேன் ஆக்சுவலி. ஸோ எங்கேயாச்சும் பார்த்துட்டு அவங்கள நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். சில சமயம் அட்வைஸ் கொடுப்பேன். அவங்க ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு ஆசான் மாதிரி பின்னால இருந்து கோச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு தாய் ஒரு தந்தை மாதிரி, இது சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ ஒரு 2-3 வாரத்துல சரியாயிருவாங்க.
Yeah. ஓகே. Yeah. உறவுகளே, இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கின்றன. என்னடா யாராவது குழந்தை காணோம்? சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க ஐயா. ஹலோ கார்த்திகேயன். சார். கால் விழுகுது. சார், I am Dr. Karthikeyan from India. வணக்கம் ஐயா. 74 years old. இப்போ எனக்கு என்னன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைகள்லாம் வந்து they are well settled. எல்லாமே மில்லியனர்ஸ் தான். ஆமா, ஆனா நான் வந்து நம்ம 74 ஆனதுனால we have retired from our service. நம்ம அவ்வளவு அவங்க மாதிரி when they are earning in crores, we are not able to do that. இந்த வயசுல ஆக்சுவலா முந்தி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் இப்போ வந்து அதனாலேயே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருது. அதை எப்படி பண்றது, என்ன பண்றது? நான் வந்து நினைக்கிறேன், நம்ம ஏற்கனவே நம்ம சம்பாதிச்சு நம்ம தான் இவ்வளவு நல்லா பண்ணி இருக்கிறோம் எல்லாரையும். இருந்தாலும் நமக்கு வந்து இப்ப நம்ம ஒண்ணும் இல்லையே, we have to depend on our children அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர்? துர்கா கொஞ்சம் பாத்துங்க. துர்கா, சில பேர் அது வந்துட்டு என்ன செய்யணும்னா கொஞ்சம் மெதுவா தான் நம்ம மூவ் பண்ணணும். என்னன்னா யாரு வந்துட்டு இந்த மாதிரியான இதுதான் சொல்லுவாங்க இமோஷனல் நெக்லெக்ட் சொன்னது. லோன்லினஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணுது. அது ஏன்னா வந்துட்டு சில சமயம் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு பேசுறதுக்கு. மலேசியால நீங்க கோபிகட்ல காலையில 9 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு விளையாடுறீங்க, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒரு கேங் இருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த வயசானவங்க எல்லாம் போயிட்டு ஒரு கோபிகட்ல உட்காந்துருப்பாங்க, காபி சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்பர் விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாயிருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனாலும் நார்மலா இருப்பாங்க. ஸோ சிலவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் இருக்க அதுல போயிட்டு ஆபீஸ் மாதிரி போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பெரிய பெரிய மில்லியன் எல்லாம் போட மாட்டாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டுட்டு அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க சூது மாதிரி. அது போனா கூட என்ன 500 ரூபாய் போகும், 100 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி விளையாண்டுட்டு அப்புறம் திருப்பி வந்துருவாங்க. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா உங்க ஹாபியை நீங்க டெவலப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்காம வெளியே போயிட்டு என்னாச்சும் ஹாபி தேடுங்க. இல்லாட்டி சில சேரிட்டி ஹோம்லயோ இல்ல எங்கேயாச்சும் ஒரு வாலண்டியரா போய் சேர்ந்துருங்க. உங்களோட அந்த பதவி முந்தி உள்ள அந்த அந்த ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு சேரிட்டியா போங்க. அப்படி இல்லாட்டி ஆன்மீகத்துல போயிட்டு நல்ல தியானம் கத்துக்கிட்டு அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் 4 மணி நேரம் ஆக்கியூபை பண்ணிருங்க உங்க டைமை வீட்டுல இல்லாம. அதை நீங்க தேடிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை விட்டு நிரந்தரமா விளையாடலாம். வீட்டிலேயே நம்ம ஆக்டிவிட்டி செய்யணும்னா கஷ்டப்படணும், வெளியே போகணும்னா. அதுதான் என்னோட அட்வைஸ். ஓகே டாக்டர். கோலம்பூர்ல புது பிளாசால ஒரு புது பிளாசா இருக்குது. அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த சீனா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அங்க போனா எல்லாம் சீனா வயசானவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கூச்சவங்களும் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருக்குண்ணா. ஆமா. இப்ப டாக்டர் கார்த்திகேயன் பத்தி அவர் மேல இருக்கிற பொறாமையில நான் ஒண்ணு சொல்லலாமா டாக்டர்? டாக்டர் கார்த்திகேயன் இருக்கார, அவரோட பிள்ளைங்கள்லாம் பெரிய டாக்டர்ஸ், கோடீஸ்வரங்க. அடிக்கடி இவரு பேர பிள்ளைங்களோட பெங்களூருன்னா ஈவன் இன் மலேசியா பல அப்புறம் துபாய் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனால் அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன், என்னடா இந்த மனிதருக்கு இப்படிப்பட்ட குடும்பம் அமைஞ்சிருக்கேன்னு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளைங்களாம் நல்லா வந்துட்டாங்க, நான் கொஞ்சம் தனி ஆயிட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, நல்லதுங்க. மலை ஐயா வந்திருக்கிறார். இல்ல அவர் சொல்றது உண்மைதானே. அதான் இமோஷன் நிக்கல சொன்னதுங்களா, இருக்கும் அது இமோஷன்ஸ், அது லோன்லினஸ். அவர் வந்து 4 மணி நேரத்தை நீங்க எப்படியாச்சும் ஃபீல் பண்ணிருங்க. மலை ஐயா பேச்சை கேட்டீர்களா? ஒரு 6:45க்கு தான் வந்தேனே. ஓ சரி சரி, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். துர்கா அவர்கள் செய்வார்கள். இல்ல ஆக்சுவலி வந்து நான் வரப்போது அவர் வந்து அந்த நோம்ப பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதாவது 6 மணிக்கு மேல வந்து எந்த உணவு சாப்பிட எனக்கு வந்துச்சுங்க. உங்க ஞாபகம் வந்துச்சு, என் ஞாபகம் வந்துச்சு. அதாவது சாப்பாடு உடம்பு. இப்ப டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம பல வருஷமா வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை நோன்பு எடுக்கிறது. அப்போ ஒரு ஆண்டுக்கு வந்து 26 நாள் நோன்பு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 19 மணி நேரம் நோன்பு.
இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த வகையில உதவி செய்யும் டாக்டர்? அருமையான ஒரு கேள்வி. இது வந்துட்டு நான் இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து சித்தர் வழிபாடுல இருக்கிறேன். சித்தரோட வழிபாடுல 14 நாள் எல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பழம், ஒரு பால் சாப்பிட்டுலாம் வாழ்ந்துருக்கிறேன் காட்டுல எல்லாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சுறுசுறுப்பு ஒரு 7 நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னா, உங்களோட சுறுசுறுப்பு லெவல் வந்துட்டு ஒரு 60% ஏறிரும். 1. 2வது வந்துட்டு அந்த நீங்க இந்த ஃபாஸ்டிங் டைம்ல என்ன நடக்குதுன்னா, உங்க கொழுப்புல இருந்து எனர்ஜி எடுக்கும் உடம்பு. சாப்பாடு இல்ல, கேலரியில இல்ல, சுகர்ல இல்ல, உணவுல இல்ல. உங்க கொழுப்பு இருக்குல்ல, அதுலேருந்து சாப்பிட கிளம்பும். அந்த கொழுப்பு வந்துட்டு லிவர் கொழுப்பு எல்லா கொழுப்பையும் அது வந்து சமாதானம் பண்ணிரும். பண்ணிட்ட உடனே உங்களுக்கு உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாயிரும். 7 நாளிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னா, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க, இப்படி நான் சேர்ல ஏற முடியுது, பெஞ்ச்ல ஏற முடியுது, ரொம்ப சுறுசுறுப்பா நடக்க முடியும். உங்களுக்கு உணர முடியும். அது முடிஞ்சிட்டோன்னு என்ன செய்வீங்க? விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அது எவிடன்ஸா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல இத பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வரேன் டாக்டர். ஓ, நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமா, ஆமா. அத நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன இதுல வந்து ரொம்ப ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னா, இந்த நோன்பு நாள் அப்படின்னா, இன்றைக்கு இரவு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு, அதுல இருந்து நாளை மாலை தான் வந்து அந்த நோன்பு தொறப்போம் 7 மணிக்கு. தண்ணி கூட குடிக்க கூடாது. ஆமா. ஆனா அந்த நாள்ல வந்து நம்மளோட உடல் வந்து அத முழுமையா 100 விழுக்காடு ஏத்துக்கொள்ளுது. அது என்ன மாரி அதாவது அந்த அந்த வெதர் எப்படி இருந்தாலும் சரி, அதாவது கடுமையான வெயில்னு வச்சுக்கோமே. ஆனா இருந்தாலும் என்னுடைய உடல் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த சரியா இது வந்து ஒரு 10 வருஷமா அதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஓ, பாருங்க. சோ நீங்க என்டோஸ் பண்றீங்க நான் சொன்னது. ஆமா தானே சார்? ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். உங்களோட அந்த அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். நன்றி, நன்றி, நன்றி. நல்லது டாக்டர். மீண்டும் நீங்கள் வந்து பேச வேண்டும். இந்த ஞாயிறு பேச்சிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஹலோ. நம்முடைய இந்த ஞாயிறு பேச்சை கலந்து கொள்ளுங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் மட்டும் முக்கியம் இல்ல. பணம் மிக முக்கியம். ஆனால் பணத்தினும் முக்கியம் உடல் நலம் என்பதனாலே ஞாயிறு பேச்சிலே எப்படி வாழ்க்கையிலே முன்னேறுவது என்பதைத்தான் குறிக்கோளாக வைத்து நாம் இங்கே பேசி வருகிறோம். அதே நேரத்தில் பணம் என்று சம்பாதித்து விட்டு டாக்டர் சொல்லியிருக்கிற பல செய்திகளை நாம் விட்டுவிட்டால் வாழ்க்கையிலே ஒரு கூறு ஒரு துறையில் நாம் வெற்றி இழந்தவர்களாக ஆகிவிடுகிறோம். ஆகவே இதை போன்ற பேச்சுகள் நமக்கு மிக சிறந்த சிந்தனையை கொடுக்கிறது. இந்த ஞாயிறு பேச்சிலே நல்ல பேச்சாளர்கள் 5 வருடங்களாக வாரம் ஒருவரை தேடுவது சாதாரண விடயம் அல்ல. நீங்கள் யாராவது ஞாயிறு பேச்சிலே பேசுவதற்கு நல்ல வெற்றியாளர்களை, சாதனையாளர்களை, டாக்டர் போல ஞானம் கொண்டவர்களை அறிமுகப்படுத்த வேண்டுமா என நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு டாக்டரை அறிமுகப்படுத்திய டாக்டர் நம்முடைய சதா அவர்களுக்கும், நம்முடைய ஆஸ்திரேலியா டாக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இப்பொழுது அன்பு சகோதரி துர்கா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவு செய்து விடுங்கள். டாக்டர் அவர்களுக்கு கடைசியாக பேசுவதற்கு சில நேரம் கொடுங்கள். நிச்சயமாக ஐயா. எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில நிறைய பேரு நிறைய வயசாகி நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனா என்னதுன்னா, இந்த நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. 5 வார்த்தை SPRES. சோப்பா நான் அதை சொன்னதே கிடையாது. பிகாஸ் நான் என்ன சொல்றேன் அது எனக்கு நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. சோ நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அது போல நீங்களும் எது வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. அதை தவிர்த்துருங்க. நிகழ்ச்சியை நிறைவு சேர்த்து மட்டும் நமது இன்றைய பேச்சாளர் டாக்டர் அறிவாளன் அவர்களே ஓரிரு வார்த்தை சொல்ல அழைக்கிறேன். சொல்லுங்க டாக்டர், உங்கள் நேரம். எல்லோருக்கும் வந்துட்டு நாம நம்பரை கொடுத்துருக்குறோம். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்களாம் வந்துட்டு நம்மளை தொடர்பு கொண்டுட்டு சில அட்வைஸ் கேட்டுட்டு அது மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் மென்டலி நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். பிசிக்கலி ரொம்ப அட்வைஸ் கொடுப்பேன். ஸோ அதில் செஞ்சுட்டு ரேகோ ஐயாவுக்கு, சிதா சிவம் ஐயாவுக்கு, டாக்டர் அப்பாடுவுக்கு, துர்காமாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி. இத்துடன் நம்மளோட பேச முடிச்சு கொட்டுறோம். நன்றி. நன்றி.
ரொம்ப நன்றி. டொக்ரைன் தேவை யாருன்னா அவரோட உதவி தேவையா ஒரு நம்பர் இதுல செட்ல எட் பண்ணிருக்காங்க. அவங்கள நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாய்ப்பு தந்த ஐயா ரேகா அவர்களுக்கும் நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.